என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மாவினுடைய கரங்களை நீ தொட்டுவிட்டாய் அல்லவா? என்னை மனதார நினைத்துவிட்டாய் அல்லவா? நீ நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயத்தை உன் தாயானவள் நான் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக ஒப்படைப்பதற்காக உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ நினைக்கின்றாய், நீ என்னிடம் வந்து சொல்கின்றாய், எதுவுமே நடக்கவில்லை என்று. என் குழந்தை, நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, இந்த தாயானவள் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பேன் என்று உனக்கு உறுதி வாக்கு அளித்துவிட்டேன் என்றால் நிச்சயமாக அதனை உன் வாழ்க்கையாக நடத்தி கொடுத்து விடுவேன். எந்த விஷயம் எங்கே கொண்டு போய் சேர்க்கப் போகின்றது, நமக்கு அதற்கான தீர்வு எங்கே கிடைக்கப் போகின்றது என்று நினைத்து மனம் வருந்துகின்றாய் அல்லவா? அதற்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல பதிலைத்தான் நான் கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, என்னை நீ ஒரு சூழ்நிலையாக்கி மற்ற சூழ்நிலைகளை எல்லாம் என்னை உதறிவிட்டு உனக்கு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது மட்டும் என்னை நேசிக்க நீ தொடங்கினாய் அல்லவா? அப்படி நீ பழகி கொள்ளாதே. உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு நான் தண்டனை கொடுப்பதற்கு என்ன வழி உண்டோ அந்த வழியை நான் தேர்ந்தெடுத்து விடுவேன். அதற்காக நீ என்னை வெறுப்பதில் ஒரு விஷயமும் கிடையாது. உன்னுடைய நேரான பாதையில் சென்று கொண்டே இரு. என் தங்க பிள்ளையே, மீண்டும் நீ செய்த தவறுக்கு உள்ளேயே தள்ளிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற செய்யும் முயற்சிக்குள் என் குழந்தை நேசித்து கொள்ளாதே. என்ன நடந்தாலும் கவனமாக இரு. உனக்கு உதவ யாருமே இல்லை. இந்த பிரச்சனைகளில் உனக்கு உதவி செய்ய யாரும் தயாராக இல்லை என்று ஒருபொழுதும் நினைக்காதே. அப்படி இருந்தால் என்ன, யார் போனால் என்ன என்ற எண்ணத்தை, உன்னுடைய கஷ்டத்தை தான் நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தையும் தொடங்க வேண்டும். நீ மகிழ்ச்சியாக இருக்க பழகு. என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. என் குழந்தை, நீ எந்த நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனுடைய மாற்றங்கள் உனக்கு தெரிந்தால் போதும். அதை நான் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நடக்கவே நடக்காது என்று நினைத்த விஷயத்தை எண்ணி ஒன்று உனக்கு நான் நடத்தி தர வந்திருக்கின்றேன். இது சத்திய வாக்கல்லவா? நமக்கான தீர்ப்புகள் நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கும். என் தங்கமே, இந்த குழப்பத்தில் காரணமாகத்தான் மனிதன் மட்டுமல்ல, வாழ்கின்ற உலகத்தையே சேர்த்து தவறாக புரிந்து கொள் என்றாய் என்பதை நீ தெரிந்து கொள். என் பிள்ளையே, லட்சியங்களை நோக்கியே நகரு. அந்த இடத்தில் யார் உட்காரப் போகின்றார்? ஏனென்றால் அதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. நிகழ்காலத்தில் இருக்கின்ற இந்த நிலைமையை மனிதன் கொண்டு எதிர்காலமும் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு கற்பனையான முடிவை எடுத்து விடுகின்றாய் அல்லவா? உன்னுடைய கனவுகளை நீ தற்போதைய நிலைக்கு எப்பொழுதும் சேவை செய்ய அனுமதிப்பாய். ஆனால் நிச்சயமாக உன்னுடைய உயர்வு குறித்த தேவையில்லாத எந்த சிந்தனைகளும் உனக்கு ஏற்படாது. கிடைக்கும் நேரம் உன்னுடைய மனநிலையை பொறுத்தது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் எதனால் நடந்தது, எப்படி நடந்தது? என் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாம் எதனால் நடந்தது, எப்படி நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
அது எவ்வாறு என்று ஒருமுறை சிந்தித்து பார்த்தாயா? எந்த இடத்தில் தவறி விழுந்தேன் என்று ஒருமுறை நீ சிந்தித்து பார்த்தாயா? என் தங்கமே, எந்த நேரத்தில் யார் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் என்பதையும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் என் குழந்தை, உன் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அந்த மாற்றங்கள் எதிர்பாராத திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அள்ளி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு அதிகபட்ச கடன்களை கொடுக்காமல் அப்படி பாதியிலேயே நின்று கொண்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு இடத்திலேயும் தேங்கி நிற்காமல் நிலைத்த தன்மையோடு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நீ நகர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். நடப்பது எல்லாம் உனக்காக மாற்ற வேண்டிய பொறுப்பு அது உன்னுடைய கையில்தான் இருக்கின்றது என்பதை என் குழந்தை நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. நினைத்து எத்தனை நாட்களும் சோதனைகளை தாங்கினாயோ அத்தனை நாட்களும் மற்றவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை கடந்து வந்தாயோ, இனிமேலும் இந்த கஷ்டத்திலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் என்று உன் தாயானவள் உனக்கு சத்தியம் அளிக்கின்றேன். நீ உன்னுடைய உயிரான அன்பு வைத்த உறவை பற்றி சந்தேகப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? சந்தேகம் என்பது என்ன தெரியுமா? அந்த உறவோடு நல்லபடியாக பேசும் பொழுதும் பழகும் போதும் அவர்கள் என்ன செய்தாலும் சரியென்று தோன்றிய உன்னுடைய மனதிற்கு இப்பொழுது அவர்கள் என்ன செய்தாலும் அது தவறு என்று நினைக்க தோன்றுகின்றது அல்லவா? ஏனென்றால் அவர்கள் உன்னை அதிகமாக தொந்தரவு செய்வதாக நீ உணர்ந்து கொண்டே இருக்கின்றாய் அல்லவா? அன்பு என்ற பெயரில் அதை காட்டுவதாக நினைத்து அவர்கள் கொடுக்கின்ற அந்த அன்பு உனக்கு தொடர்ந்து மீண்டு வர முடியாமல் என் குழந்தை நீயே அவர்களின் மீது வெறுப்பு காட்ட ஆரம்பித்து விட்டாய். அதனால் என்னவோ அவர்கள் என்ன செய்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய தவறாக தெரிய ஆரம்பித்து விட்டது. விடை தெரியாமல் நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உண்மையான அன்பிற்காக ஏங்கி தவித்த காலத்தை நீ மறந்து விட்டாய் அல்லவா? எனக்கென்று உறவு இருக்கின்றதா? என்னை பற்றி கவலைப்பட மாட்டார்களா என்று கேட்கின்ற நினைவு இப்பொழுது இருக்கின்றதா உனக்கு? என்னிடம் வந்து எனக்கு யாருமே இல்லை என்று அழுது புலம்பிய நாட்கள் உனக்கு ஞாபகம் இருக்கின்றதா? என்னை உணவு சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு கூட யாருமில்லையே என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்ற காலத்தை நீ மறந்து விட்டாயா? என் குழந்தை, நீ அந்த காலம் உனக்கு எப்போதும் நினைவிற்கு வந்துவிட்டது என்றால் நான் சொல்வது என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே. அன்பு என்பது யார் கொடுக்கின்றார்கள் என்பது முக்கியமல்ல, அது எந்த அளவிற்கு உண்மையானது என்பதுதான் மற்றும் முக்கியமாக இருக்கின்றது என் தங்கமே. அந்த அன்பினுடைய உண்மைத்தன்மையை நீ உணர்ந்தால் மட்டுமே போதும். நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் குழந்தை. உன்னுடைய மனதில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளும் அப்பொழுது சரியாக மாறிவிடும். ஒரு உண்மையான உறவை நீ இழந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தாயானவள் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. நீ நன்றாக யோசித்துப் பார். உனக்காக யாருமே இல்லை என்று நீ என்னிடம் அழுது புலம்பிய போது உனக்காக ஒரு உறவை நான் கொடுத்தேன். இப்பொழுது அவர் உனக்காக இருக்கும் பொழுது உன்னிடம் அவர் கொடுக்கின்ற அன்பை நீ தொல்லையாக நினைத்தால் அவர்கள் மனது எவ்வளவு வேதனைப்படும் என்று நினைத்துப்பார் என் தங்கமே. இனிமேலாவது மற்றவர்களிடத்தில் அன்போடு இருந்து பழகு.
என் அன்பு குழந்தையே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.